அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுடைய துணைத் தலைவரும் பொருளாதார அறிஞர் என்றும் அழைக்கப்படுகிற திரு ஜெயரஞ்சன் அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் வலையொலிக்கு நேர்காணல் கொடுத்தாரு. அந்த நேர்காணலில் அந்த நெறியாளர் தமிழ்நாட்டுடைய கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு, கடன் அதிகமானா மக்களுக்கு என்ன பிரச்சனை, நீ கடனை கட்டலன்னு யாராவது உங்கள் சட்டையை பிடிச்சி கேட்க போகிறாங்களா? அரசுக்கும் மக்களுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? அரசு கடன் வாங்கினா அதுக்கு மக்கள் பொறுப்பாவாங்களா? மக்களுக்கு என்ன பிரச்சனை? அரசு கடன் வாங்குது, கெட்டுது. இன்னைக்கு திமுக வாங்கும், நாளைக்கு அதிமுக வாங்கும், அப்புறம் திமுக வாங்கும். இதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை? அரசுக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அரசான கடனுக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே இல்லை. கடன் வாங்குறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே அரசு வாங்கின கடனுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? தமிழ்நாடு அரசு எதிர்கட்சிகள் சொல்வது போல அதிக கடனை வாங்கிருச்சா? எதனால கடன் வாங்குச்சு? இந்த கடனை வாங்கி என்னென்ன திட்டங்களை பண்ணிருக்கு அப்படிங்கறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழ்நாடு அரசுடைய கடன் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி இருக்கு. இந்த மார்ச் முடிகிற பொழுது புதிய பட்ஜெட் வருகிற பொழுது 10 லட்சம் கோடியாக தமிழ்நாடு அரசுடைய கடன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. 1952 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு பல்வேறு அரசுகள் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்தில் வாங்கிய கடன் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடியை கடன் வாங்கி தமிழ்நாடு கடன் மாநிலமாக மாறிடுச்சு. ஒவ்வொரு தமிழன் தலையிலையும் 1.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லி பல்வேறு எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. 2010 காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட 2 மடங்கு கடன் நிறைந்த மாநிலமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் கடன் குறைவாக இருக்கு, தமிழ்நாடு அதை விட அதிகமாயிருச்சு. இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. பஞ்சாப், ஹரியானாக்கு அடுத்தபடியாக வட்டி அதிகமாக செலுத்தக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய வட்டி மட்டும் 70,000 கோடி ஆண்டுக்கு. அப்போ பஞ்சாப், ஹரியானாக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அதிக வட்டி கட்டக்கூடிய, கடன் கட்டக்கூடிய மாநிலமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போறாரு. இது வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தான் தி டிபேட் அப்படிங்கிற ஒரு வலையொலியில் தமிழ்நாட்டுடைய பொருளாதார அறிஞர், பொருளாதார நிபுணர், தமிழ்நாடு திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர், இவர் மட்டும் பொருளாதாரத்தில் கரைச்சு குடிச்சவர்றா. இவர் பொருளாதார வகுக்க பார்த்து தமிழ்நாடே அப்படி ஆட போதுடா. தமிழ்நாட்டுடைய அப்படி தொங்கி தொலண்டு போய் கிடக்கிற பொருளாதாரத்தை தூக்கி செங்குத்தா நிறுத்த வந்த பொருளாதார அறிஞரா ஜெயரஞ்சன் சொல்லி சில்லறையை பல பேர் சிதற விட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த பொருளாதார பொருளாதார நிபுணர் தான் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, கடன் இருப்பதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை, நீ கடனை கட்டலன்னு சொல்லி யாராவது உன் சட்டையை பிடிச்சி கேட்க போறானா? அரசு கடன் வாங்குது, அரசு கட்டுது, அரசுக்கும் மக்களுக்கும் என்னையா சம்மந்தம்னு கேட்டிருக்காரு. மக்கள் இல்லாமல் அரசுன்னு ஒன்று உருவாயிருமா? அரசுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தமா? சரி, அரசு கடன் வாங்கிருச்சு. இந்த அரசு வாங்கின கடனை அரசு எப்படி அடைக்கும்? அரசுனா யார்? முதலமைச்சர், தலைமைச் செயலர், அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், இவங்க மட்டும்தான் அரசா? மக்கள் அரசு கிடையாது. இந்த அரசே மக்கள் அரசு தான். ஆனால் மக்களுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சரி, அரசு 9 லட்சம் கோடி கடன் வாங்கிருச்சு. இந்த கடனை அரசு எப்படி அடைக்கும்? வருமானத்தின் மூலம் அடைக்கும். அரசுக்கு என்ன வருமானம்? அரசு ஏதாவது தனியாக மக்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்க அரசு? மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிறுவனத்தை நடத்துதா? இல்லை. அரசினுடைய வருவாய் தான் இந்த கடனை அடைப்பதற்கான ஒரே வழி. அப்ப அரசுக்கு வருகிற வருவாய் என்னது? வருமானம் என்னது? அவ்வளவு செலவு பண்றோம், செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே, அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு எது டவுட் குறையும் சார். அது கடன் சுமை அதுக்கு அப்படி உங்களுக்கு என்ன எடுக்க இருக்கு? சார். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டுட்டே நான் இருக்கு. கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க தொடர்பும் அப்பா கிடையாது. வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே, நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது இல்லையா? அதுல திமுக இன்னைக்கு ஆட்சி இருக்கு, நாளைக்கு அண்ணா திமுக வரலாம். யார் ஆட்சியில இருந்தாலுமே சரி. அப்போ யாருக்கு யார் எந்த கிடையாது. அரசுங்கிறது ஒரு தனி நிர்வாகம் ஆகுது. புரியுதா? வருஷம் அதுக்கு தினம் வருமானம் வந்துட்டு இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இது சும்மா இது என்ன கேட்டீங்கன்னா புரியறதுக்காக மக்களுக்கு என்ன தமிழ்நாட்டை கடன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பாத்தீங்களா, இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மக்கள் மனசுல அது ரெஜிஸ்டர் ஆகும்ல. எனக்கு காமனா அதை கேட்கணும்னு தோணும்ல.
அதுதான் இப்ப நானே உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு என்ன அதை பத்தி? உங்கள்கிட்ட யாரும் உங்க சட்டை பிடிச்சி கேட்க போறாங்களா? யார் சட்டை பிடிச்சி யார் கேட்க போறா? மாநிலத்தினுடைய சொத்து வரி வருவாய். இப்போ ஒரு தனி நபர் நான் இருக்கிறேன், என்னுடைய சொத்து, நான் வந்து ஒரு வீடு வச்சிருக்கிறேன், இந்த வீட்டுக்கு வரி கட்டுறேன், சொத்து வரி. இந்த வருவாய் அரசுடைய வருவாய். இது மக்களுடைய வரியா இல்லை ஏலியன்ஸ் கட்டுற வரியா? அடுத்ததாக ஜிஎஸ்டி வருவாய். இந்த ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. இதில் நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிறுவனத்திட்ட என்னோட வீடியோவில் ஒரு 18 செகண்டுக்கு ஒரு ஆடை போடுறேன். இந்த ஆடுக்கு 1 லட்ச ரூபா நான் மாதம் வாங்குறேன் அப்படின்னா இதில் 18 விழுக்காடு 18,000 ரூபா நான் ஜிஎஸ்டி கட்டணும். இதில் 9,000 ரூபாயை நான் இளவெடுத்து மாநில அரசுக்கும் 9,000 இளவெடுத்து மத்திய அரசுக்கும் கட்டணும். இது போல தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள், நம்ம ஒரு சின்ன நிறுவனம், இது போல பல 100 நிறுவனங்கள் இருக்கு. ஒவ்வொரு நிறுவனமுக்கும் ஜிஎஸ்டி கட்டப்படணும், மாசம் மாசம் இளவெடுக்கணும். இந்த மாசம் இளவெடுக்கல எதுக்கு, யாருக்கு போது வருவாய்? மாநிலத்துக்கும் போது, மத்திய அரசுக்கும் போது. இதுக்கு மக்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இப்போ கடன் சுமை அதிகரிக்கும் போது இது என் தலையில விடியுமா விடியாதா? சரி, வருவாய். மதுபானம் கிட்டத்தட்ட 2 கோடி குடிமக்கள் இருக்கான், மொத்தம் 8 கோடி குடிமக்கள். குடிமக்கள்னா குடிமக்கள் 2 கோடி பேர் இருக்கான். இந்த 2 கோடி பேரும் டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி அடிக்கிறான். வருஷம் விலையேற்றம் பண்றாங்க. ஏன் விலையேற்றம் பண்றாங்க? அரசினுடைய கடன் கூடிருச்சு, அரசுக்கு வருமானம் இல்லை, ஒரே ஒரு வருமானம் டாஸ்மாக் தான், 55,000 கோடி லாபத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக இதை உயர்த்துறாங்க. அப்போ இந்த டாஸ்மாக்ல வரக்கூடிய வரி அது தமிழ்நாடு அரசுக்கு வருவாயாக வருது. அப்போ இது யாரு விட்டு வருது? மக்கள்கிட்ட இருந்து வருது. அதே போல பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, வேட். இதுக்கு மாநில அரசுக்கும் போது, மத்திய அரசுக்கும் போது. ஒவ்வொருத்தனும் காலையில் எந்திரிச்சு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டு வேலைக்கு கிளம்புற சாதாரண ஒரு ஒரு கூலி வேலை பார்க்குறவங்களோ, ஆட்டோ ஓட்டுறவங்களோ, வந்து டிராக்டர் ஓட்டுறவங்களோ, அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் போடுறோம், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, எல்லாம் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் மொத்தமாக வந்து எரிபொருளில் நம்ம வந்து வாங்குறோம், பெட்ரோல் டீசல் போடுறோம். இதுக்கு நம்ம வேட்டு கட்டுறோம். இது யாருக்கு போகுது? மாநில அரசுக்கு போகுது, வருவாயாக மாறுது. அதே போல் பத்திரப்பதிவு, கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு, திமுக அரசு வந்த பிறகு பத்திரப்பதிவினுடைய கட்டணத்தை உயர்த்திச்சு. ஏன் உயர்த்திச்சு? தமிழ்நாடு அரசுக்குடைய கடன் மக்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னா, கடனை மாநில அரசை வாங்கி மாநில அரசை கட்டிக்கும் அப்படின்னா எதுக்காக பத்திரப்பதிவினுடைய கட்டணத்தை உயர்த்தி விட்டுச்சு? பத்திரப்பதிவு கட்டணம் எங்க போகுது? வருவாயாக தமிழ்நாடு அரசுக்கு போகுது. அதே போல தண்ணி வரி, சாலை வரி, சுங்க வரி, அப்புறம் மின் கட்டண வரி, அதே போல் வந்து இப்படி பல்வேறு வரிகள். இந்த மின்கட்டண வரி, அப்புறம் போக்குவரத்து டிக்கெட்டு, பேருந்து டிக்கெட்டை உயர்த்தி விட்டாங்க, மின்கட்டணத்தை உயர்த்தி விட்டாங்க. இதையெல்லாம் எதுக்கு உயர்த்தினீங்க? கடன் இல்லைங்க, கடனுக்கும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கும் பிரச்சனையே இல்லைன்னா என்ன என்ன டிராவலியத்துக்கு மின்கட்டண உயர்வு, போக்குவரத்து உயர்வு, தண்ணி வரி உயர்வு, சுங்க கட்டண உயர்வு, இதெல்லாம் எதுக்கு உயர்த்தினீங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு அரசினுடைய வருவாய் என்பது வரி வருவாய் தான். வரி வருவாயை வச்சு தான் ஒரு அரசு நடத்தப்படுகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன், சொத்து வரியாக இருக்கட்டும், தண்ணி வரியாக இருக்கட்டும், சுங்க வரியாக இருக்கட்டும், போக்குவரத்து கட்டண வரியாக இருக்கட்டும், மின்சார கட்டண வரியாக இருக்கட்டும். அதே போல் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்போ ஒரு கல்குவாரி வச்சிருக்காரு, அவர் அரசுக்கு வரி கட்டுவார். மைன்ஸ், பல்வேறு மைன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், கனிம வளங்கள், அவங்க வரி கட்டுறாங்க மாதம் மாதம். அது எடுப்பதுக்கு வரி கட்டுவாங்க, அப்புறம் மாதம் மாதம் வரி கட்டுவாங்க. இந்த வரியெல்லாம் சேர்த்து வச்சு தான் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இவ்வளவு வருமானம் இருக்குது. 3 லட்சம் கோடி வருமானம் என்று தமிழ்நாடு அரசு 2025-26 பட்ஜெட்டில் சொல்லுது. 3 லட்சம் கோடி வருவாய், 4 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவுன்னு காட்டுது. அப்போ வருவாயை விட செலவு அதிகமாக இருக்குது. வரவு 8 செலவு 10 இருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான அந்த ஜிஎஸ்டிபின்னு சொல்றாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதை பொறுத்து தான் ஒரு மாநிலத்திற்கான கடனை வாங்க முடியும். இந்த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது ஜிஎஸ்டிபியை பொறுத்தளவில் 25 விழுக்காடு வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டினுடைய கிராஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி, அதாவது ஜிஎஸ்டிபி வந்து 35 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 35 லட்சம் கோடியில் தமிழ்நாடு அரசு 25 விழுக்காடு வரைக்கும், 25 விழுக்காடு உச்சபட்சம், 25 விழுக்காடுக்கு மேலே வாங்க முடியாது. ஆனால் ஜிஎஸ்டிபியில் கிட்டத்தட்ட நெருக்கி 25 விழுக்காடு தமிழ் அரசு ஏற்கனவே வாங்கிருச்சு. கடன் மொத்த ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்குது கிட்டத்தட்ட 9,5 லட்சம் கோடி. அப்போ கணக்கு பண்ணுனா 25 விழுக்காட்டுக்கு நிகராக தமிழ்நாடு அரசு வாங்கி. இதைத்தான் சொல்றாங்க, ஊபி குறைவாக வாங்கியிருக்குது, மற்ற மாநிலங்கள் குறைவாக வாங்கியிருக்காங்க. நீங்கள் இதே 2018 காலகட்டத்தில் இதே இந்த பொருளாதார நிபுணர் இருக்கார் இல்லையா, மக்களுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம், அரசு கடன் வாங்கினா மக்களுக்கு என்ன பிரச்சனை, எவன் சட்டையை பிடிச்சி கேட்க போறாங்க, உங்க சட்டையை பிடிச்சி கேட்க போறாங்களா அப்படின்னு ஒரு அலட்சியம். இப்படி மக்களுக்கு கடன் வாங்கினா என்ன,
மக்களுக்கும் அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மக்கள் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தான் வரணுமா? ஓட்டு போடுறது மட்டும் தான் மக்களுடைய வேலையா? ஓட்டு போட்டு கம்முன்னு வீட்டில் படுத்துக்கணும். அரசு 9 லட்சம் கோடி கடன் வாங்கினதுனால தானையா தண்ணி வரி, சாலை வரி, சுங்க வரி, வீட்டு வரி, சொத்து வரி, பத்திரப்பதிவு வரி, அடிப்படை தேவைக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் விலை ஏற்றதுக்கான என்ன காரணம்? அரசு அதிகமாக கடன் வாங்கி, அரசு கடனே இல்லை, ரொம்ப குறைவான கடன் வச்சிருக்கு. அரசு மிகை மிஞ்சிய மாநிலமாக மாறிடுச்சு, அரசு நிறைய ரெவென்யூ இருக்கு அப்படின்னா அரசு எதுக்கு வரி போடுது? வரியை குறைச்சிடும்ல. இப்போ நமக்கு பக்கத்து நாடு இலங்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வரியை மட்டுமே நம்பி ஒரு நாடு இருந்தது. வரியை மட்டுமே நம்பி இருந்ததுனால, வெறும் டூரிஸ்டத்தை மட்டுமே நம்பி இருந்ததுனால, போருக்கு கோடி கோடியாக செலவு பண்ணதுனால அந்த நாடு கடனில் மூழ்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. மூழ்கிருச்சு. கடனில் மூழ்கிறதுனால அந்த நாடு என்னாச்சு? 1 லிட்டர் பால் அந்த நாட்டின் விலைக்கு 350 ரூபா. இப்போ அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு சிக்கல் நடக்கும்போது 1500 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் விற்கப்படுது. பெட்ரோல் டீசல் இல்லை, பணம் இருக்கு வாங்குறதுக்கு, பெட்ரோல் டீசல் இல்லை. 2000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு நிகராக வருது. இன்னைக்கே 350 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் இலங்கையில். இன்னைக்கு 350 ரூபாங்கும் போது அன்னைக்கு 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஒரு வாழைப்பழம், ஒரு பிரெட்டு எல்லாமே குறைந்தபட்சம் 200 ரூபாய்க்கு முடியும். பிஸ்கட் பாக்கெட்டு 1000 ரூபா, ஒரு மில்க் பிஸ்கட் பாக்கெட்டு 1000 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஏன்? பொருளாதார வீழ்ச்சி. கண்ணுக்கு முன்னாடி இப்படி பல்வேறு நாடுகள் சான்றா இருக்கு. இலங்கை 2021 மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்திரிச்சு வர முடியாம தத்தளிச்சு நிக்குது. கண்ணுக்கு முன்னாடி எதிர்த்து காட்டிருக்கும் போது 9.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு அந்த கடனுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு துணைத் தலைவர், இவன் திட்டம் போட்ட விளங்குமா நாடு? சரி, திட்டக்குழு துணைத் தலைவர் எதுக்கு திட்டம்? 9.5 லட்சம் கோடி கடன் வாங்க திட்டம். சரி, 9.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 9 லட்சம் கோடி இல்லை, 5 லட்சம் கோடி அதிமுக அரசு, அதிமுக இருந்த வரைக்கும் 4 லட்சம் கோடி கடனுங்க. 4 லட்சம் கோடி கடன் வாங்கி நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு மெட்ரோ கொண்டு வந்தோம். மெட்ரோவில் மத்திய அரசு பங்களிப்பு, மாநில அரசு பங்களிப்பு ரெண்டுமே இருக்கு. மெட்ரோ சென்னையில் மட்டும், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு, மீதி இருக்க 37 மாவட்டத்துக்கு சென்னையில் மெட்ரோ பயன்படுத்துகிறது. மெட்ரோனால போக்குவரத்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்றது சுத்த பொய். ஆனால் மெட்ரோ பயன்படுத்துறாங்க. இப்போ நானே கூட பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனால் மெட்ரோ மட்டுமே இந்த கடனுக்கான ஒரே ஒரு காரணமா என்ன? இல்லை. தமிழ்நாடு அரசு இந்த 4 லட்சம் கோடி கடனை வாங்கி நாங்கள் ஒரு 1000 புதிய பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறோங்க. மலைவாழ் கிராமங்களில் மக்கள் கீழே இறங்கி வர முடியல, அவங்களால கல்வியை கற்க முடியல, அங்கே நாங்கள் புதிய புதிய கல்விக்கூடங்களை கொண்டு வந்திருக்கிறோம். 1000 கல்லூரிகளை புதுசாக உருவாக்கியிருக்கிறோம். புதிய பொறியியல் கல்லூரிகளை, புதிய மருத்துவ கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறோம். புதிய மருத்துவமனைகள் கிராமங்களில் நிறைய இப்படி கட்டியிருக்கிறோம். அப்படின்னா அது வளர்ச்சி. சாலை அடிப்படை கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்படி சாலைகள் நாங்கள் புதிய சாலைகளை போட்டுக்கிறோம். 1000 சாலைகளை போட்டுக்கிறோம். இந்த இடங்களில் புதிய நூலகங்களை எப்படி மதுரையில் 250 கோடியில் ஐயா கலைஞர் கருணாநிதி பேரில் நூலகம் கட்டினமோ அங்கே அது மதுரை மக்களுக்கானது. இதுபோல தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிராம நூலகங்களை நாங்கள் ஏற்கனவே இருந்துச்சு ஒரு 6000, புதுசாக ஒரு 6000 கட்டி கிராமத்தில் நூலகமே இல்லாத நிலையை உருவாக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களையும் உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களையும் நெல் பதனிடும் கூடங்களை உருவாக்கியிருக்கிறோம். நெல் குடோன்களை உருவாக்கியிருக்கிறோம். இந்த மாதிரி மண்பானை செய்வதற்கான மண்பானை வைக்கக்கூடிய கூடங்களை உருவாக்கியிருக்கிறோம். பூக்கள் உற்பத்தி ஆகுது, அந்த பூக்களுக்கான வாசனை திரவிய தொழிற்சாலைகளை, பூக்களை பதப்படுத்தக்கூடிய கூடங்களை உருவாக்கியிருக்கிறோம். இப்படி சொன்னா இது வளர்ச்சி. அப்படிதான் பண்ணிருக்கீங்களா? ஏன் நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டலையா? கட்டியிருக்கோம். தமிழ்நாட்டில் 2025 மட்டும் பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. 13 பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. 218 பள்ளிக்கூடத்தை மூடியிருக்காங்க. 13 பள்ளிக்கூடம் திறந்ததை பெருமையாக அந்த அரசு பேசும். திராவிட மாடலுடைய சாதனையை பார்த்தீர்களா, 13 பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம். 213 18 பள்ளிக்கூடம் மூடிருக்காங்க. ஏன்டா மூணுன்னு கேட்டால் அந்த பள்ளிக்கூடத்தை தொடக்கப்பள்ளி சுற்றி இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டரில் குழந்தையே இல்லையா. 5 வயசு குழந்தை யாருமே பிறக்கலை. 5 வருஷமாக குழந்தை எவனுக்குமே பிறக்கலை. 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 5 வயசு குழந்தை யாருமே இல்லை. அதனால் தொடக்கப்பள்ளியை மூடுறோம்னு ஒரு அரசு வெக்கமே இல்லாமல் சொல்லுது. ஆனால் இங்கே பள்ளிக்கல்வித்துறையோட பட்ஜெட்டு 56,000 கோடி இந்த ஆண்டு மட்டும். எல்லாத்துக்கும் ஊப்பியை பாருங்க, மாப்பியை பாருங்க, காப்பியை பாருங்க அப்படிம்பாங்க. ஊப்பியை பாருங்க சொல்லக்கூடிய இந்த ஊப்பிக்கள், ஊப்பி அதாவது உத்தரப்பிரதேசம் 8 லட்சம் கோடி கடன், 22 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஊப்பி 22 கோடி மக்கள் தொகை. மக்கள் தொகைக்கு 8 லட்சம் கோடி கடன். இவன் மொத்த மக்கள் தொகையே 6.5 கோடி, வாக்காளர்கள் 6.5 கோடி, மக்கள் தொகையா ஒரு 7 கோடின்னு வச்சுக்கோ, 8 கோடின்னு வச்சுக்கோ. 8 கோடி தமிழ்னு சொல்றாங்க.
8 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த மாநிலத்தில் 9 லட்சம் கோடி கடன். அப்போ பாதிக்கு பாதி ஊபி இதை விட குறைவாக இருக்குது. ஊபி வளர்ச்சி விகிதத்தில், அதாவது பள்ளிக்கூடம், கல்வி, சாலை வசதி, கழிவறை வசதி, அடிப்படை கட்டமைப்பில் தமிழ்நாட்டை விட பின்தங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் யதார்த்தம். சில கிராமங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்குது. கல்வி பல பேருக்கு இன்னும் ஊப்பியில் போய் சேரலை. இப்போது இந்த அரசு முயற்சி பண்ணுவதாக அந்த பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் கல்வி கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து மருத்துவத்துறையில் சாதனை படைச்சிட்டோம், சாலைகளை சாதனை படைச்சிட்டோம், அடிப்படை கண்பு பண்ணிட்டோன்றாங்க. உண்மையிலேயே 4 லட்சம் கோடி கடன் வாங்கி நாங்கள் 100 புதிய அணைகளை கட்டியிருக்கிறோம். எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது? நாங்கள் ஒரு 36,000 குளங்கள் இருந்துச்சு, எல்லாமே தூந்து போச்சு. குடி பராமத்து பணி அடிப்படையில் 36,000 குளங்களையும் தூர்வாரி புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கும் அடிப்படையில் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை அடிப்படையில் 6 ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, குளம், குட்டை, ஊரணி என்ற அடிப்படையில் நாங்கள் இதை உருவாக்கியிருக்கிறோம். இதனால் தமிழ்நாட்டில் கடந்த அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது, விவசாய பிரச்சனையே இருக்காது. நம்ம முல்லை பெரியார்கிட்டயோ, காவிரிக்கிட்டயோ, பாலத்துக்கிட்டயோ கையெத்தி நிற்க வேண்டாம். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கையேந்த வேண்டிய தேவையில்லை. மழையவே நம்ப வேண்டாம். அப்படி நீரை தேக்கங்களை உருவாக்கியிருக்கோம். இதுக்காக நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம்னா பாராட்டலாம். 4 லட்சம் கோடிக்கு மேலே கடனை வாங்கி இந்த அரசு என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கணும்ல. மகளிருக்கு 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அப்புறம் புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு 1000 ரூபா, தமிழ் மகன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபா, இலவச பிங்கு லிப்ஸ்டிக் பேருந்து. இதை தவிர இந்த அரசு செய்திருக்கிற, அப்புறம் காலை உணவுக்காக உப்புமா, அது ரொம்ப தப்புமா, அந்த உப்புமாவை போட்டிருக்காங்க. இதை தவிர இந்த அரசு செய்திருக்கிற நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், விவசாயத்திற்கு, கல்விக்கு, மருத்துவமனைக்கு, அடிப்படை கட்டமைப்புக்கு, தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி வேலை வாய்ப்புக்கு, தமிழ்நாடு அரசு தற்சார்பு பொருளாதார கொள்கையில் நாங்கள் சுயசார்பு. இந்த ஜெயரஞ்சன் பேசுகிறாப்புல, இந்த பொருளாதார நிபுணர் இருக்காப்புல, நிபுணர் பேசுகிறாப்புல சுயசார்பு. அதுதான் நிச்சயமாக தற்சார்புங்கிறாரு. மோடி சுயராஜ்யம்ங்கிறாரு. இந்த சுயசார்பு திட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை வாய்ப்பை உருவாக்க இவ்வளவு தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்கிறோம். இதற்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இதனால் இந்த வேலை கிடைத்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்வதற்கான பொருளாதாரத்தை அடைஞ்சிட்டாங்க. அதனால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானம் உயர்ந்து தமிழ்நாடு தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. 5 ஆண்டுகளில் பண்ணியிருக்க முடியாதா? ஒரு தனியார் முதலாளி உள்ளுக்குள்ளே வந்து 6 மாதத்தில் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அவன் ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியுது அப்படின்னா, அரசு கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் எவ்வளவு இடங்கள் இருக்குது? அரசு இடம். மக்கள் வாழ்கிற வாழ்விடங்கள் 20 விழுக்காடுனா அரசு இடம் தான் 80 விழுக்காடு. இதில் பண்ண முடியாதா? ஏதாவது நாங்கள் ஒரு பண்ணைகளை உருவாக்கியிருக்கோங்க, கூட்டு பண்ணைகளை உருவாக்கியிருக்கோம். ஒரு தனியார் முதலாளியோடு இணைந்து அரசும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அரசு தனியார் கூட்டு முயற்சியில் ஒரு நான் கவர்மெண்ட் அண்டு ஒரு ப்ரைவேட் செக்டரை உருவாக்கியிருக்கிறோம். தனியார் அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இதில் மூலமாக ஒரு 1000 பேருக்கு 10,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது பாராட்டுக்குரியது. இந்த பணத்தை செலவு பண்ணிக்கணும். நீ 4 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணுன்னு கேட்டால், நான் மெட்ரோ போட்டேன், நான் வந்து பாலம் கட்டினேன், பாலம் கட்டி 10 கிலோமீட்டருக்கு ஜிடி நாயுடு பேர் வச்சு விட்டேன், கருணாநிதி பேரில் நூலகம் கட்டினேன், நான் பிங்கு பஸ்ஸு விட்டேன், மகளிர் உரிமை தொகை கொடுத்தேன். இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வாக்கை வாங்குவதற்காக மறைமுகமாக வழங்கப்பட்ட இலவசங்கள். அதை தாண்டி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த 4 லட்சம் கோடியில் என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க, ஆவினை டெவலப் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுமைக்கும் ஆவினுக்கு நாங்கள் பாலை வந்து விற்கிறோம், ஆனால் உற்பத்தி இல்லை. தமிழ்நாடு அரசு இப்படி ஆந்திராவில் இருக்கிறது போல, மற்ற மாநிலங்கள் இருப்பது போல ஆவினுக்கென்று பால் பண்ணைகளை உருவாக்கிறது, கூட்டு பால் பண்ணைகளை. இதன் மூலமாக ஆவினுடைய உற்பத்தி பெருகி வருமானம் வந்திருக்கிறது அப்படின்னா சரி. தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி ஆவினை டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆவின் இருக்கு. ஏன்? மாடு ஆந்திராலேருந்து, ஆடு ஆந்திராலேருந்து, பால் ஆந்திராலேருந்து. ஆந்திராவின் பால், ஆந்திராவின் மாடு, ஆந்திராவின் ஆடுனால ஆந்திராவின், அதனால தான் ஆவின் அப்படின்னு இருக்க ஒழிய உண்மையான அது ஆவினா இருக்கான்னா இல்லை, ஆவின்னு கிடையாது. ஃபெயிலியர்னு வேணா வைக்கலாம், அதுக்கு அப்படி தான் வைக்க முடியும். அப்போ அதில் செய்வேன். சரி, சுற்றுலாத்துறை டெவலப் பண்ணியிருக்கோங்க. இப்போ அங்கே போனோம்னா கர்நாடகாவில் டூரிஸ்ட்டை வந்து டெவலப் பண்ணுவதற்காக நிறைய எக்கோ பார்க்கில் வந்து உருவாக்கியிருக்காங்க, சூழலியல் பூங்காக்களை உருவாக்கியிருக்காங்க, வெளிநாட்டு பயணிகளை ஈர்ப்பது போல் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே போல் நாங்கள் இந்த மசனகுடி பகுதிகளில், ஊட்டியில், கொடைக்கானலில், ஏற்காடில் நாங்கள் வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்த்து இதன் மூலமாக நாங்கள் வருவாயை தெரிவிக்கிறோம். குற்றாலத்தை நல்லா டெவலப் பண்ணிக்கிறோம். உள்ளே போனால் நாத்தம் தாங்க முடியல. ஒட்டுமொத்த குற்றாலத்தை பெய்கிற தண்ணியை விட இவன் பேஞ்ச தண்ணி தான் அதிகமாக இருக்குது.
இவன் பேஞ்ச ஐ மீன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இவன் பேஞ்சதுல மூக்க பொத்திட்டு போக வேண்டியிருக்கு. அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கிறது. ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய குற்றாலம் நாரி தொலைகிறது. அந்த நாத்தத்தை போக ப்ளீச்சிங் பவுடர் வாங்க கூட இந்த அரசுக்கு வருமானம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்படி கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் அவ்வளவு அழகான பகுதிகள் இருக்குது. இன்றைக்கி தான் வந்து ஒரு 8 நாள் 10 நாள் விடுமுறை காலம். எங்கடா லீவ் விட்டா தமிழ்நாட்டை தாண்டி எங்கே போகலாம்னு வச்சுக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போகலாம் அப்படிங்கிறதுக்கு கேரளா அரசு கேரளா டூரிசம் அப்படின்னு போட்டு ஒரு படகை போட்டு கேரளா அரசே படகுகளை வைத்திருக்கிறது. அப்படி தமிழ்நாடு அரசு தான் வச்சுருக்கா? அமைச்சர்கள் தனியாக வச்சுருப்பாங்க, அதிகாரிகள் தனியாக வச்சுருப்பாங்க, அரசு வச்சுருக்கா? இந்த மாதிரி ஒரு மரக்கல்ல குடில்களை உருவாக்கணும், இது மூலமாக சுற்றுலாக்களை ஈர்த்தோம். ஒரு சாதாரண இது இருக்குது, புளியஞ்சோலை திருச்சி பக்கத்தில். அந்த புளியஞ்சோலையை டெவலப் பண்ணால் ஆயிரக்கணக்கான திருச்சி மாவட்ட அந்த சுற்றுலா பயணிகளை ஈர்க்க முடியும். அவ்வளோ டெவலப் பண்ணக்கான வசதிகள் இருக்குது. ஆனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். மெட்ரோ 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 கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் மெட்ரோ. சரி, வருமானத்தை தரக்கூடிய தொழில்களை தான் ஊக்குவிக்கலை, சுற்றுலாத்துறையவோ இல்லை ஆவினையோ ஊக்குவிக்கலை. மக்களுக்கு சேவைத்துறை, கல்வி, மருத்துவம் இதையும் பெருசாக டெவலப் பண்ணலை. கல்வித்துறை வந்து எந்த லட்சணத்தில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், அதை சொல்லி மாற வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் 50,000 மாணவர்கள் தமிழ் தேர்வை புறக்கணிக்கிற நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு குறைவாக நடந்துங்கிற செய்தி வருது. அப்போ அந்த லட்சணத்தில் பள்ளிக்கல்வி இருக்குது. பள்ளிக்கு பக்கத்தில் போதைப் பொருள் விட்டு மாணவர்கள் கொடூரமாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாடு அரசு இந்த வருமானத்தை தரக்கூடிய தொழிலையும் செய்யலை, சேவையை செய்யக்கூடிய துறைகளையும் டெவலப் பண்ணலை. இன்னொரு பக்கம் நாங்கள் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய ஆறுகள் பாழடைஞ்சு போச்சு, வைகை சுத்தமாக செத்துருச்சு. இந்த மாதிரி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் தான் இந்த தவறு நடந்துச்சுங்க. ஆத்துமல்ல பூரா கொள்ளையடிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து எப்படி வந்து கங்கையை சுத்தப்படுத்த மோடி ஒரு பெரிய ப்ராஜெக்டை போட்டாரோ அதுபோல் நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை போட்டு வைகையை மீட்டெடுத்துருக்கிறோம். இதுக்கு நாங்கள் ஒரு 100 கோடி ஒதுக்கணும்னா அந்த 100 கோடி மண்ணில் போட்ட காசு கூட நினைக்கலாம், அது தண்ணியில் போட்ட காசியா பரவாயில்லையா? ஒரு 100 கோடி எடுத்து ஒரு 1000 கோடி வச்சுக்கோ. ஒரு 1000 கோடி நீ வாங்கியிருக்க கடன் 4 லட்சம் கோடி, அதில் ஒரு 1000 கோடியை வைகைக்கு நாங்கள் ஒதுக்கி அந்த வைகை ஆற்றை மீட்டெடுத்த அரசு திராவிடமான அரசுன்னா உண்மையிலே இந்த அரசை பாராட்டி பேசலாம். தாமிரபரணி 75 விழுக்காடு செத்துப்போச்சு என்று தாமிரபரணி மீட்பு குழு, தாமிரபரணி ஆர்வலர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போராடுறாங்க. தனி மனிதர்கள், சமூக ஆர்வலர்கள் வழக்கு போட்டு மதுரை நீதிமன்ற நீதிபதிகள் நேரடியாக பார்வையிட்டு 75 விழுக்காடு செத்துருச்சு, 25 விழுக்காடு இன்னும் மிச்சம் இருக்கிறது. 2050க்குள்ள தாமிரபரணி மக்கள் பயன்படுத்த முடியாத நதி என்று அறிவிக்கப்படுன்றான். இந்தியாவிலேயே அதிக கனிமச்சத்துக்கள் நிறைந்த, தாதுக்கள் நிறைந்த ஒரு ஆறு தாமிரபரணி ஆறு. தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டிலே கடலில் கலக்கக்கூடிய 3 மாவட்டங்களுடைய விவசாயத்தையும் குடிநீர் தேவையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்து போல சிறுவாணி தண்ணிக்கு பிறகு சுவை மிகுந்த தண்ணி தாமிரபரணி தண்ணி. அந்த தாமிரபரணி செத்து போச்சு. சாயப்பட்ட தொழிற்சாலை, இந்த மாதிரி டெக்ஸ்டைல் போன்ற நிறுவனங்களுடைய கழிவுகள் எல்லாம் மொத்தம் கலந்து திருநெல்வேலி மாநகராட்சியுடைய மொத்த சாக்கடையும் கழிவும் உள்ள கலந்து தாமிரபரணி நாசமாயிருச்சு. தாமிரபரணியை தூய்மைப்படுத்த தமிழ்நாடு அரசு ஒரு 1000 கோடியை ஒதுக்கிச்சிங்க. ஒதுக்கி தாமிரபரணியை எப்படி மீட்டுட்டு கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு அழகா இருக்கு. பொருணை அருங்காட்சியகமா? பொருணையே அருங்காட்சியகத்தை தான் இருக்கு. பொருணைங்கிற தாமிரபரணியை அருங்காட்சியகத்தை வச்சு ஒரு போர்டை வரைஞ்சி தாமிரபரணியை வரைஞ்சி, இதாண்டா தாமிரபரணி அழகாக இருந்துச்சுடா ஒரு காலத்தில், இங்கே தாண்டா நம்ம தாத்தா மாட்டெல்லாம் குளிச்சு விளாண்டாங்க, நல்லா இருக்கும்டா, குறுக்கு தோறடா, இது சிஎன் வில்லேஜ், இதுதான் திருநெல்வேலி ஜங்ஷனு, இது அம்பை, இது சேர்மாதேவி, அப்படியே வந்து கருங்குளம் வழியாக வந்து சிறுவண்ட வழியாக வந்து போயிட்டு இருந்துச்சுடா அப்படின்னு எங்கள் தலைமுறைகிட்ட சொல்கிற நிலைமையில் பொருணையே அருங்காட்சியகத்தில் வைக்கணும். இல்லை பொருணை அருங்காட்சியகமா? அருங்காட்சியகத்தை எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்தா, அழகான மலை, ரெட்டியார்பட்டி மலை திருநெல்வேலியில், சிங்கம் படத்தில் பிரகாஷ்ராஜ் கல்லை விட்டு எறிவார்ல கார்லேருந்து நடந்து போய் அங்கே அறுத்தாங்க. அப்போ அறுத்து இப்படி இருந்துச்சு மலை, நடுவில் 2ஆக பொளந்து கேக்கை வெட்டுற மாதிரி வெட்டி மலை இந்த பக்கம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 15 வருஷத்தில் நானும் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. இந்த 2 பேரும் பண்ண சேட்டை, மத்திய மாநில அரசு பண்ண சேட்டையில் மத்திய அரசு அவன் பங்குக்கு ஒரு 1000 வீடை கட்டி வேறு மலைக்கு மேலே வேறு இடமே இல்லைடா உங்களுக்கு, வேறு இடமே இல்லைண்ணே. 1000 வீடு மத்திய அரசு திட்டம் கட்டுறதுக்கு இடமே இல்லை, மலைக்கு மேலே வீடை கட்டினாங்க. இவங்க பொருணை அருங்காட்சியகம் சொல்லி சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்ந்த அந்த மலையை உடைச்சி மலைக்கு மேலே பொருணை அருங்காட்சியகம். எவன்டா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா கொடுத்தது? இந்த பொருளாதார நிபுணர்களுக்கு, இந்த திட்டக்குழு தலைவர்களுக்கு, இந்த பொருளாதார அறிஞர்களுக்கு, இந்த எக்கனாமிஸ்டுகளுக்கு
இதெல்லாம் தெரியாதா? ஆறு செத்து போனதோ, மலைகள் உடைக்கப்படுவதோ, ஆத்துமணல் அள்ளப்படுவதோ, விவசாயம் செய்ய முடியாத நிலமாக தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருப்பதோ, விளைநிலங்கள் பட்டா போட்டு விற்கப்படுவதோ, விளைநிலங்களை சிப்காட்டும் விமான நிலையங்களும் வருவதோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க 11 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் பண்ணாங்க, இப்போ 24 லட்சம் ஹெக்டேர்ல விவசாயம் பண்றாங்க. இது டெவலப்மெண்ட், இது வளர்ச்சி, இது அடுத்த தலைமுறைக்கான உணவை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டமாக மாறப்போகுது. நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 2 மடங்கு விவசாய நிலங்களில் விவசாயம் செய்வதற்கான வழிவகை செய்வோம். சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு தஞ்சை டெல்டா பகுதியில் 2021க்கு முன்னாடி இருந்த விளைநிலம் என்ன, இந்த 4 ஆண்டுகளில் விளைநிலம் அதிகரிச்சிருக்கிறதா குறைந்திருக்கிறதா? விவசாய உற்பத்தி அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்குதா? குறைஞ்சிருக்கு. கடந்த ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் கடந்த ஆட்சியில் இவ்வளவு வளர்ந்துச்சு. நெல்லேருந்து புல் முளைச்சது, இப்போ இம்புட்டுக்காண்டு தான் முளைச்சிருக்குன்றாங்க. இதுதான் உங்கள் ஆட்சியினுடைய வளர்ச்சி. இம்புட்டுக்காண்டு முளைச்சிருக்கல, இதுதான் உங்கள் ஆட்சியினுடைய வளர்ச்சி. புல் மட்டும் அங்கே நெல் வந்து இவ்வளோ முளைச்சது வளர்ச்சி இல்லை, ஒட்டுமொத்தமாகவே உங்கள் ஆட்சி வளர்ந்துக்குது, இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அந்த நெல்லிலிருந்து வளர்ந்த அந்த புல் காட்டுது. இதே இந்த பொருளாதார நிபுணர் பொருளாதார புடுங்கினு சொல்லலாம். ஏன்னா எல்லா பொருளாதாரத்தையும் புடுங்குவதனால மக்கள்கிட்ட வருவாயை போட்டு, வரியை போட்டு, சுங்க வரியை ஏற்றி விட்டு, வீட்டு வரி ஏற்றி விட்டு, தண்ணி வரி ஏற்றி விட்டு, சாலை வரி ஏற்றி விட்டு, அதே போல் பத்திரப்பதிவு வரியை ஏற்றி விட்டு, விலைவாசிகளை ஏற்றி விட்டு, மின் கட்டணத்தை, போக்குவரத்து கட்டணம் எல்லாத்தையும் ஏற்றி மக்கள்கிட்ட புடுங்கிறதுனால இங்கே பொருளாதார புடுங்கி அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் யாராவது நீங்கள் டிபேட்டுக்கு கூப்பிடும்போது, டிபேட் சேனலே டிபேட்டுக்கு கூப்பிட்டா கூட பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது பொருத்தமாக இருக்கும். இந்த பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் சொல்கிறாப்புல அரசுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்றாப்புல. சரி, அரசுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அரசு எவ்வளோ கடன் வாங்கினா என்னன்னு கேட்குற இதே பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் 2018 இவருடைய திருவாயம் மலர்ந்திருக்காப்புல. ஏன்னா அப்போ அதிமுக அரசு. சார் 2018 என்ன பேசினாரு, 2025 என்ன பேசினாரு அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தாலே சார் எவ்வளோ பெரிய பொருளாதார புடுங்கின்னு தெரியும். 2018 சார் சொல்கிறாப்புல ஒரு அரசு இவ்வளோதான் கடன் வாங்கணும்னு இருக்குது. தமிழ்நாடு அரசு அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழ்நாடு அரசு 21 விழுக்காடு வாங்கிருச்சு. கிட்டத்தட்ட 25 விழுக்காடு தான் வாங்கணும், 21 விழுக்காடு வாங்கிட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே கடன் வாங்கினாங்கன்னா கடன் தரமாட்டாங்க. அதனால் இது கடன் அதிகமுள்ள மாநிலமாக மாறிடுச்சு. இதே தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாரு, 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாரு, தமிழ்நாடே கடனில் வச்சுட்டு போயிட்டாருன்னு கொந்தளிச்சாங்க. தமிழ்நாட்டை கடனில் வச்சுட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி, 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாருன்னு சொன்ன இதே வாய் இன்னைக்கு 4 லட்சம் கோடி 4 வருஷத்தில் வாங்கியிருக்காங்க. ஒருத்தம் பேசலை. கடன் வாங்கினா என்ன, கடனுக்கு மக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உங்கள் சட்டையை பிடிக்க போகிறான், எங்கள் சட்டையை பிடிக்க மாட்டான். சரி, அப்போ நீங்கள் வரமுறை இல்லாமல் கடன் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு அது மாதிரி வாங்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உள்நாட்டில் உற்பத்தியினுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ, தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதில் 1/4 பங்கு வரைக்கும் தான் நீங்கள் கடன் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்க முடியாது. இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாடு வாங்கியிருக்க கடனுடைய அளவு கிட்டது ஏறத்தாழ அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒரு 23 விழுக்காடு அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்க. இன்னும் 2 விழுக்காடு அளவுக்கு தான் அவங்களால வாங்க முடியும். அந்த அளவுக்கு தான் அதில் இடம் இருக்குது. அதை தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அது வரைக்கும் போய் தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மேற்கொண்டு கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. இந்த பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன்லாம் தமிழ்நாடு அரசு ஈசிஆரில் நல்ல வீடு கொடுத்துருக்கு. அந்த வீட்டில் நல்லா சொகுசாக வாழ்ந்தமா, நல்லா 3 வேளையும் திட்டக்குழு துணைத் தலைவர்கள் பொறுப்பு கொடுத்து நல்ல சம்பளத்தை போடுறாங்க. அந்த சம்பளத்தை போட்டு நல்ல சோத்தை போட்டு 3 வேளையும் தின்னுவிட்டு தின்ன சோறு செரிக்காமல் கொழுப்பை குறைக்க நல்ல 25,000 ரூபாய் ஷூ பொருளாதார பிடுங்கி 25,000 ஷூவை போட்டு வாக்கிங் போனோமா, தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த காரில் ஏறி யூடியூப் சேனலில் ஏறி ஸ்டாலினை போன்ற உண்டா, திராவிட மாடலை போல உண்டா, ஊபியை பாருங்கள், மாப்பியை பாருங்கள், ஹரியானாவை பாருங்கள், பஞ்சாபை பாருங்கள், அங்கே மத்திய பிரதேசத்தை பாருங்கள், அங்கே மேற்கு வங்காளத்தை பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டை பாருங்கள், இப்படி வளர்ந்துருக்கு அப்படி வளர்ந்துருக்குன்னு உருட்டமாக அதோடு நின்றுக்கோங்க. அதை விட்டு தமிழ்நாடு வாங்கின கடனுக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே இல்லை, தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா மக்களையா கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்வது என்பது என்ன சொல்கிறது, திமிர்த்தனம், ஆணவப்போக்கு. இந்த திமிர்த்தனமும் ஆணவப்போக்கும் அந்த உடல் மொழியும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கே கோபத்தை விளைவிச்சிருக்கோம். இந்த கோபத்திற்கு 2026 தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. ஒரு மாநிலம் கடன் அதிகமாக வாங்கினால் அது மக்களின் தலையில் நேரடியாக இறங்கும் என்பதை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் திமுக இருக்கிற ஒரு நேர்மையான மனுஷன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரே ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. கடன் அதிகமாக வாங்க அது மக்களின் தலையில் இறங்கும், மக்கள் அதிகமான வரிச்சுமைக்கு தள்ளப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படும். அதனால் இந்த பொருளாதார புடுங்கி சொல்வது என்பது அபத்தம், அயோக்கியத்தனம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து